ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல சீமா ரோஹிணி 2 பேரும் பால்கனில நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி சோபா பாட்டியும் பிரேமும் சீமா எங்கன்னு காணும்னு தேடிட்டு கடைசியில மாடியில பாக்குறாங்க. பார்த்து அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அங்க நம்மளோட சீமா தனியா தான் நிக்கிறா. எங்கடா ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவ யாருக்கு தெரியாம பக்கத்துலயே போய் ஒரு செடி பக்கத்துல போய் ஒளிஞ்சுப்பா. உடனே பிரேம் கேக்குறான், சீமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ இல்ல பிரேம் தூக்கம் வரலதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த சோபா பாட்டி இங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு இருக்கு. நம்மளோட ரோஹிணியும் பயந்து நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சீமா பாட்டி இங்க என்ன பண்றீங்க, வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிடுறா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க பரத்வாஜ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பவி ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட காதுல இருக்கிற அந்த தோட பாக்குறாங்க. பார்த்தா இதுதானே சீமா லாக்கர்ல வச்சிருந்தா. இதை எப்படி இவ எடுத்து போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவி பக்கத்துல போயிட்டு, ஏய் உனக்கு எவ்வளவு திமுறடி, சரியான திருடியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, என்ன உளறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நீ காதுல போட்டிருக்கிற இந்த தோடு என்னோட மருமக சீமாவோடது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்க இங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாருப்பா உன்னோட பொன்னாட்டி சீமாவோட தொங்கலை இந்த பொம்பளை திருடி போட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பாட்டியும் போயிட்டு சீமாட்ட கேக்குது, என்ன சீமா உண்மை தானே இது, எப்படி அந்த தொங்கல் அவளோட காதுல போணுச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல இந்த தொங்கலை நம்மளோட சீமா ரோஹிணிட்ட கொடுத்து தன்னோட சார்பா பவிக்கு கிஃப்ட் பண்ண சொல்லியிருப்பா, யாருக்கும் தெரியாம. ஸோ அதனாலதான் அதை பவி போட்டுட்டு இருந்திருப்பா. இது எதையுமே இங்க உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா சீமா எதுவுமே சொல்லாம அமைதியா அப்படி நின்றுட்டு இருக்கா. உடனே பிரேம்கிட்ட அந்த பாட்டியும் பயங்கரமா ஏத்தி விட, இந்த மாதிரி உனக்கு தெரியாம இவ என்னன்னா வேலை பாக்குறா பாரு, நீ இவங்க உறவே வேணான்னு நினைக்கிற, இவ திட்டுத்தனமா அவங்க கூட உறவு வச்சுக்கிறா போல அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விட்ட உடனே பிரேமுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அவளோட கையை எடுத்து அவளோட தலைமையில வச்சுட்டு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்ல, நீ உண்மையாவே இந்த தொங்கலை அவங்களுக்கு கொடுத்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது சீமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட புருஷன் மேல பொய் சத்தியம் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஒத்துக்கிற, ஆமா அப்படின்னு நான் தான் கொடுத்தேன் ரோஹிணி மூலமா, அதுக்கு என்ன இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, இந்த நம்மளோட குடும்பம் பிரேம், உங்களோட குடும்பம், நம்ம எப்படிலாம் சந்தோஷமா அந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா எமோஷனலா பேசிட்டு இருக்கா. ஆனா பிரேம் தெளிவா சொல்லிடுறான், அந்த பாரு எனக்கு இந்த குடும்பத்துக்கும் எதுவுமே இல்லை, நான் முக்கியம்னு நினைச்சா என் கூட வா, இல்லைன்னா இவங்க கூட இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வீட்டுல இருக்கிற எல்லா துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க என்ன நிக்கிறான். எங்க சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே அழுதுட்டு நிக்கிறா. அப்ப ரோஹிணி சீமாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழறா. அதுக்கப்புறம் பிரேமும் சீமா அப்புறம் அந்த சோபா பாட்டி ஜான்வி எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளில போறாங்க. நம்மளோட சீமாவும் மனசுல அவ்வளோ கனத்த இதயத்தோட அந்த வீட்டை விட்டு வெளில போறா. எப்படிலாம் கல்யாணம் முதல் நாள் இந்த வீட்டுக்கு அடி எடுத்து வச்சிருப்பா, அதுல இருந்து இந்த குடும்பத்துக்காகவே தான் அவளோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. ஆனா சோபா பாட்டியும் ஜான்வியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினைச்சதை சாதிச்சாச்சு, பிரேம இந்த வீட்டை விட்டு வெளில கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதோட வீட்டை விட்டு வெளில போயிட்டு வேற ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, இதான்ப்பா நம்ம வீடு, உன்னோட அப்பா இருக்கான்ல அவனோட கட்டின வீடு, இந்த வீடு சின்னதா இருந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. பிரேம் எதுவுமே சொல்லாம அப்படி நிக்கிறான். இங்க அப்படியே நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. பாட்டி கிட்ட ரூம்ல போயிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி சின்ன வயசுல அவங்க எல்லா போட்டோ, அவங்க குடும்பத்துல ஒன்னாந்து எல்லா போட்டோ எல்லாத்தையுமே போர்த்தி பார்த்துட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. எப்படிலாம் இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்க சீமா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா, கடவுளே எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எங்களோட வாழ்க்கையை எதுக்கு இந்த மாதிரிலாம் மாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு ப்ரே பண்றா. நம்மளோட ரோஹிணியுமே நல்ல சிறப்பான கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா, எப்படியாவது எங்களோட பிரேம் மாமாவையும் அக்காவையும் எங்க குடும்பத்தோட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பூவும் கீழே
கீழே விழுது. அதை பார்த்து நம்மளோட ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்பதான் சந்தோஷத்தோட நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவன் மேல டக்குன்னு இடிச்சிடுறா. அவங்க பர்ஸு கீழே விழுந்துடுது. அதை எடுத்து கொடுக்கும்போது அவங்களும் அதை வாங்குறாங்க. வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்த ஆளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும் இது? பிரேம் மாமாவோட அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவரு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறா. ஆனா அதுக்குள்ள அவன் எங்கேயோ போயிடுறான் போல. ஐயோ போயிட்டாரே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்றா. இங்க அப்படியே பிரேமும் புதுசா ஒரு வேலைக்கு போறதுக்காக இன்டர்வியூக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கான். அதோட அவனை அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா இங்க சோபா பாட்டி ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கு. உடனே சீமா ரொம்ப கோவமா பேசிடுறா. அந்த பாருங்க, இப்ப வேணா நீங்க நினைச்சது நீங்க சாதிச்சிருக்கலாம். என்னோட பரத்வாஜ் குடும்பத்துல இருந்து என்னோட பிரேமையை நீ பிரிச்சிருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா மறுபடியும் அந்த குடும்பத்தோட என்னோட பிரேமை சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சபதம் போட்டுட்டு இருக்கா. அதோட இங்க நம்மளோட ரோகிணி வேக வேகமா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு பெரிய ஆல்பத்தை எடுத்து பாக்குறா. அங்க பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதாவது பிரேமோட ஜான்வியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவனு இருந்தால, ஸோ அவரும் தன்னோட மாமனாரும் ஒன்னா அந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறா. அப்பனா நம்ம கோயில்ல பார்த்த அந்த ஆள் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இந்த விஷயத்த அக்காட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டு விடுறா. இதை பார்த்துட்டு நம்மளோட சீமாக்குமே பயங்கரமா அதிர்ச்சியா தான் இருக்கு. அதோட மறுபடியும் பாட்டி ரூமுக்கு நம்மளோட ரோஹிணி நின்றுட்டு இருக்கா. அப்போ பாட்டி என்ன நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே அவ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். இன்னைக்கு நான் காலையில கோயிலுக்கு போனேன். அங்க பார்த்தா அந்த இறந்து போன தேவ் இருக்காருல, அவர் உயிரோட இருந்தாரு. அவரை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிடுறா. இதை கேட்டோன்னே என்ன சொல்ற, அவன் தான் இறந்துட்டானே, இது எப்படி நீ சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. பாட்டி நான் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, அன்னைக்கு அப்படி என்னன்னா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தேவு எங்க புதைச்சி வச்சாங்க, அவங்க எங்க இருந்தாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டியும் சில பல விஷயத்த சொல்றாங்க. உடனே ரோகிணி என்ன பண்றா, டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு அந்த தேவ் இருக்காருல அவரோட போட்டோவை காட்டி இவங்களை தெரியுமா அவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் சீமாக்கு கால் பண்ணி பேசுறா. இந்த மாதிரி அக்கா, உன்னோட மாமனார் அதாவது பிரேம் மாமாவோட அப்பா இருக்கார்ல, அவரை நான் நேர்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவரை பத்தி விசாரிக்கத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா. டக்குன்னு பார்த்தா இதை சீமா அந்த போன்ல அட்டன் பண்ணி கேட்டிருக்க மாட்டா, ஜான்வி தான் கேட்டிருப்பா. அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே கட் பண்ணி விட்டுடுறா. இவங்க இப்ப எதுக்கு அக்கா கட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணியுமே யோசிச்சுட்டு இருக்கா. அதோட போனை அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து ஜான்வி போயிடுப்பா. உடனே நம்மளோட சீமாவும் தலை குளிச்சுட்டு பாக்குறா. பார்த்தா ரோஹிணி அனுப்பின மெசேஜ் இருக்கு. ரோஹிணி கால் பண்ணியிருக்காளே, என்ன முக்கியமான விஷயம், கால் பண்ணுங்கன்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அப்படியே பார்த்தா ரோஹிணி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ பயங்கரமா ஒரு கார் வேகமா அவளோட மேல மோதத்துக்கு வருது. அப்படியே அந்த இடத்துலயும் மயக்க போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் நல்ல வேலை அவளுக்கு பெருசா அடிப்படல, லைட்டா தலையிலையும் கையிலையும் தான் அடிபட்டிருக்கும். அப்ப கரெக்டா சீமா கால் பண்றா. உடனே அவ அட்டன் பண்ணி பேசுறா. என்னாச்சுமா, நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டா, அதை ஏன்க்கா கேக்குறீங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, என்னமா சொல்ற அப்படின்னு துடிக்கிறா. இல்ல இல்ல எனக்கு சின்னதா தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவனும் பதறி அடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் பேசுறத சோபா பாட்டி ஒட்டி கேக்குது. இதை நம்மளோட சீமா கவனிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி டக்குன்னு போனை கட் பண்றா. டக்குன்னு சோபா பாட்டி சும்மா இருக்குமா, டக்குன்னு போனை வெடுக்குன்னு வாங்கி பாக்குறாங்க. யார்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட பிரேம் வந்துடுறான். அப்ப அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அதோட இங்க நம்மளோட பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது. இங்க ரோகிணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. நம்மளோட சித்தார்த்தெல்லாம் அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கான். ரோகிணியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நம்மளோட ரோகிணி வரா. தலையிலையும் கையிலையும் பயங்கரமா ரத்த காயத்தோட. இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாய் பாக்குறாங்க. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.